எந்த ஊருக்காரன்? அதெல்லாம் தெரியும் பாருங்களேன். 40க்கு தெரியாது, 4க்கு தெரியும். அர்ஜென்டினா. நான் அப்படியே ஒரு சின்ன ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரி சொல்றேன். அதை நீங்க கொஞ்சம் அப்படி பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க உங்க லைஃப்ல. ட்ரை டு அப்ளை. அவனுடைய நம்பர் 10 தானே? ஆமாவா இல்லையா? அவனுடைய அந்த ப்ளூ ஷர்ட் ஒன்று போட்டிருப்பான் இல்லையா, வரி வரியா போட்டிருப்பான். எல்லா பயலுகளும் அதை போட்டுட்டு தான் சுத்துறாங்க. மெஸ்ஸி ப்ளூ அண்ட் ஒயிட் பின்னால் அப்படியே போட்டு சுத்துவாங்க. அதனால மெஸ்ஸி ஆயிட முடியுமா? சொல்றேன் பாருங்க, நான் மிக முக்கியமான முடிச்சு பக்கத்துல கொண்டு போய் நிறுத்துறேன். ப்ளீஸ் டூ அலோ மீ டு ரிவீல் இட். நான் அப்படி பண்ணி விட்டுறேன், அந்த திரை அப்படி கிழிச்சு விட்டுறேன். பாருங்க, மெஸ்ஸி மொத்தம் 5 வேர்ல்ட் கப் ஆடனான். 5. இது 5வது வேர்ல்ட் கப் அவன் ஆடினது. அவன் ஆடிய மற்ற வேர்ல்ட் கப்ல எல்லாம் அவன் தான் மேன் ஆஃப் த மேட்ச். அவன் தான் மேன். ஆனா அவனை பத்தி தெரியுமா? அவன் ஒரு கர்ஸ்ட் பிளேயர். அவன் ஒரு சபிக்கப்பட்ட பிளேயர். அவன் இருந்தான்னா அந்த டீம் ஜெயிக்காது. அப்படி ஒரு சொல்லிடுவாங்கல்ல, அப்படி சொல்லுவாங்க, அவன் வந்தா உருப்படாது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வேர்ல்ட் கப்பை நாங்க திறந்து உட்கார்ந்தோங்க. ஃபர்ஸ்ட்ங்க ஓப்பனிங் அர்ஜென்டினா யார்கிட்ட தோத்துச்சு? சவுதி அரேபியா கிட்ட தோத்துச்சுங்க. சவுதி அரேபியாவுக்கும் ஃபுட்பாலுக்கும் வேர்ல்டு கப்ல தொடர்பே இல்லைங்க. தோத்தாங்க அவன். நான் யோசித்து பார்க்கிறேன், தோற்ற ஒருத்தன். அப்புறமா இன்ஸ்டாகிராம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஹூ இஸ் மெஸ்ஸி, யாரா நீ யாரா நீ யாரா நீ ஃப்ரஸ்ட்ரேட் பண்றாங்க. அவன் ஒன்றும் செய்யலைங்க. அவன் டேட்டாவை மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான், ஸ்ட்ராட்டஜியை பார்த்துக்கிட்டே இருந்தான். கடைசியா பிரான்ஸோட வந்து நிற்கிறான். 7 கோல் போட்டாங்க. அவன் தாங்க ஜெயிச்சான். வேர்ல்ட் கப் அவன் கிட்ட போயிடுச்சு. நான் ஏன் இந்த மெஸ்ஸியை பத்தி சொல்றேன் தெரியுமா? he is a subject for me today. அவனுடைய ஒரு போட்டோ வேர்ல்டு ஃபேமஸ் ஆன இன்னைக்கு இந்த வருஷத்தினுடைய இன்ஸ்டாகிராமனுடைய ட்ரெண்டிங் போட்டோ அவனுடைய போட்டோ. அது என்ன போட்டோ பாருங்க. அவன் மேன் ஆஃப் த மேட்ச் இருக்கும்போது அப்படி முத்தம் கொடுத்துட்டு இருப்பான் அந்த கப்பை. அவன் முகத்தில் ஒரு சோகம் இருக்கு. வேர்ல்ட் கப் இருக்குல்ல, அப்படி இப்படி கலாட்டா பண்ண எந்த போட்டோ இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங் ஆகலைங்க. எந்த போட்டோ ட்ரெண்டிங் ஆச்சு தெரியுமா? அந்த வேர்ல்ட் கப்பை அப்படி சாட்சி போட்டுட்டு பெட்ல கவுந்து போட்டு தூங்கிட்டு இருப்பான். இந்த உலகத்துல அவன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இளைஞர்களுக்கு சொல்கிறேன், அவனுடைய கோல் வேர்ல்ட் கப். இந்த வேர்ல்ட் கப் என் கைக்கு வரும் வரைக்கும் நான் உறங்கவில்லை, இதோ வந்துவிட்டது, உறங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று இந்த உலகத்திற்கு சொன்னான் மெஸ்ஸி. மெஸ்ஸி என்பவன் வெறும் ஒரு சாதாரண நீங்கள் கொண்டாடக்கூடிய, நீங்கள் ஷர்ட் போட்டுக்கிட்டு மெஸ்ஸி என்று சொல்லக்கூடியவன் மட்டும் இல்லை. சரி, இந்த சப்ஜெக்ட சொன்னல, நான் மெஸ்ஸியை விட அடுத்த கட்டத்தில் ஒருத்தனை சொல்றேன். அவன் பேரு ரொனால்டோ. எல்லாரும் மறந்துட்டோம் அவனை. ஏன் மறந்தோம்? ஜெயிக்கின்றவனை தானே இந்த உலகம் ஞாபகம் வைக்கிறது, தோற்கின்றவனை யார் ஞாபகம் வைத்துக் கொள்ளும்? நான் சொல்லுகிறேன், மெஸ்ஸியும் ரொனால்டோவும் ஈக்குவல்ங்க. இதை நான் சொல்லல, மெஸ்ஸி ஒரு பேட்டியில சொல்றான். நான் தேடுனேங்க மெஸ்ஸியை பற்றி பேசணும்னு. உடனே மெஸ்ஸியை பற்றி தேடுனேன். மெஸ்ஸி சொல்றான், முன்னால ஒரு இன்டர்வியூல சொல்றான், உங்களுக்கு பிடித்த ஒரு ஃபுட்பால் பிளேயர் சொல்லுங்க, வேர்ல்டு ஃபேமஸ் ஃபுட்பால் பிளேயர் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லக்கூடாது. அவன் வேற யார் பேரோ சொன்னா, ரொனால்டோ பேரை சொல்லவே இல்லை. இன்டர்வியூ முடியும் பொழுது அந்த இன்டர்வியூவர் கேட்குறான், நீங்க ஏன் ரொனால்டோ பேரை சொல்லல, பொறாமையான்னு கேட்குறான். ஆர் யூ ஜெலஸ்? அதுக்கு மெஸ்ஸி தந்த பதில் பாருங்க, ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸுங்க. மெஸ்ஸி தந்த பதில் என்ன தெரியுமா? நீங்க தான் என்னை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, நீ தான் என்னை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டியப்பா. மெஸ்ஸியினுடைய குழந்தை ரொனால்டோக்கு ஃபேன், ரொனால்டோடைய பையன் மெஸ்ஸிக்கு ஃபேன்.